பிறப்பு. அது என்ன குருவின் பிறப்பு? அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குரு இருக்கார். அவர் ரொம்ப நிறைந்த சீடர்களோட, ரொம்ப மனமகிழ்வோட, ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. என்ன வருதுன்னா, நம்மளோட அடுத்த பிறவி எப்படி இருக்கும், அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே போய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நதிக்கரையில் அமர்ந்து அமைதியாக தவம் செய்கிறார். அப்படி செய்யும்போது தவத்தோட பயனாக மறுபிறப்பில் அவர் என்ன உருவத்தில் வருவார் அப்படின்னு அவர் கண்ணுக்கு தெரியுது. எப்படி வர்றாருன்னா, ஒரு பன்றி உருவத்தில் வர்றாரு. அப்படி வரும்போது ஏன் இந்த நிலைமை அப்படின்னு இந்த தவத்திலே யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, நம்மளோட முன்வினை பயன் காரணமாக நம்ம அடுத்த பிறவியில் பன்றி உருவத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது அவருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, மனவேதனை அடைஞ்சிட்டார். தவத்திலேருந்து வெளில வந்துட்டு தன்னோட சீடனில் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சீடனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பா நான் என்னோட அடுத்த பிறவி அப்போ பன்றியாக பிறக்க போகிறேன். நான் உன்னோட கண்ணுக்கு மட்டும் தெரிவேன். நீ அப்போ என்ன பண்ணு, இந்த வாளால் என்னை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளை கையில் கொடுத்து அனுப்புகிறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிறவிக்கான பயணத்தை அவரும் தொடங்கிட்டார். இந்த சீடனும் கையில் வாளோட ஊர் ஊராக நடைப்பயணத்திலே போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஊர் வருது. வந்த உடனே சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு அந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் பன்றியே தெரியல. உடனே இந்த ஊருக்காரங்கள்ட்ட போய் இந்த சீடர் கேட்குறாரு, ஐயா இங்கே பன்றிகள்லாம் எங்கே இருக்கும் இந்த ஊரில் அப்படின்னு. உடனே கேட்ட உடனே ஊரில் 2-3 பேர் மேலேயும் கீழேயும் அந்த சிஷ்யனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அது ஊர் எல்லையை தாண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்குப்பா, அங்கெல்லாம் நீ போக முடியாது, ஒரே துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதி அது, அங்கெல்லாம் நீ எதுக்குப்பா போகிற, போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீடன் கேட்கல. ஏன்னா குருவோட பேச தட்ட முடியாது இல்லையா, அதனால போகிறார். அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துக்கு போக போக இந்த துர்நாற்றத்தோட வாடை ரொம்ப அதிகமாகிடுச்சு. தாங்கிக்க முடியல இந்த சீடனுக்கு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சீடனுக்கு மட்டும் கரெக்டாக தனியாக தெரிஞ்சிட்டார். இந்த பன்றி உருவத்தில் இருக்கிற குரு தெரிஞ்சிட்டார். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பன்றி உருவத்தில் இருக்கிற அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்கார் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சீடன் குருவோட பேச்சை கேட்டு வாளை வேகமாக ஓங்குறாரு பன்றி வடிவத்தில் இருக்கிற குருவை வெட்டுறதுக்காக. உடனே அந்த குரு சொல்கிறாரு, அப்பா சீடனே என்ன பண்ண, இந்த வாழ்வில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னை இப்படியே விட்டுட்டு போயிடு, என்னை எதுவும் வெட்டாத, என்னை இப்படியே விட்டுட்டு நீ போயிடு, வந்த வழியிலே திரும்பி போயிடு. சீடனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அது குரு தான் சொன்னார், இப்போ இவரே இப்படி சொல்கிறாரு, இருந்தாலும் இப்போ பன்றி உருவத்தில் இருந்தாலும் இதுவும் நம்ம குரு தான், இவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியிலே சிஷ்யன் திரும்பி போயிட்டார். இதுலேருந்து என்ன அப்படின்னா, எந்த நிலை பிறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்தந்த நிலைக்கு அது ஒரு உயர்வான ஒரு பிறப்பு. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம பிறப்போட உயர்வே இருக்குது. அதனால் மனிதனாக இருந்தப்போ கேவலமாக தெரிஞ்ச அந்த பன்றி பிறப்பு அந்த உருவத்தில் போய் உள்ளப்போ ரொம்ப சொர்க்கமாக தெரியுது. இதுதான் நம்ம வாழ்க்கையும். அதனால் எந்த பிறவியை நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்காரோ அந்த பிறவியை ரொம்ப மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நிறைவாக ஆனந்தமாக செய்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம பிறப்போட ஒரு உயர்வான செயலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட இந்த பிறப்பை ஒரு நல்ல வகையில் பயன்படுத்தி, நல்ல செயல்களுக்காக பயன்படுத்தி ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கு நம்மளும் கற்றுக்குவோம், பழகிக்குவோம் அப்படின்னு நானும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையுமே வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.